இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக இந்த தொடருக்கு முன்பாக நடைபெற்ற, அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி அந்த தொடரையே இழந்தது. அந்தளவுக்கு கத்துக்குட்டி அணியான அயர்லாந்து அணியிடமே தோல்வியடைந்து தொடரை இழந்திருந்தது இந்திய அணி. ஆகவே அப்படிப்பட்ட இந்திய அணி இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிக்கு எதிராக அடுத்த ஒரு சில நாட்களிலேயே இந்த தொடரில் களமிறங்கும் போது இந்திய அணி எப்படி செயல்படும் என்ற ஆர்வமும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. மேலும் இந்த தொடர் மீதான ஆர்வத்திற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இங்கிலாந்து தொடராக இருக்கட்டும், அதே போல இதற்கு முன்பு நடைபெற்ற அயர்லாந்து தொடராக இருக்கட்டும், இந்த 2 தொடரிலும் ஒரே ஸ்குவாடு தான் இந்திய அணி சார்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த ஒரு ஸ்குவாடு தான் இந்த 2 தொடரிலும் விளையாடுகிறது. ஆகவே அப்படி பார்க்கும்போது இந்த இந்திய அணியின் ஸ்குவாடில் மிக முக்கிய 3 நட்சத்திர வீரர்கள் இருக்கின்றனர். அபிஷேக் சர்மா, இசான் கிசான், சூரியவன்சி என இந்த 3 பேருமே இந்த ஸ்குவாடில் இருக்கின்றனர். ஆகவே இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இதனால் இன்னும் அதிகரித்தது. இந்த 3 பேரில் யாரேனும் ஒருவர் இருந்தாலே அந்த போட்டி அதிரடியில் மிரள வைக்கும். அப்படி இருக்கும்போது அதிரடியில் மிரட்டக்கூடிய 3 பேருமே ஒரே ஸ்குவாடில் இருக்கும்போது அந்த தொடர் எப்படி இருக்கும் என்பதுதான் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது. ஆனாலும் கூட நடந்து முடிந்த அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் என்னதான் இந்திய அணி ஸ்குவாடில் சூரியவன்சி இருந்தாலும் ஆடும் லெவனில் சூரியவன்சிக்கு இந்திய அணி நிர்வாகம் இடம் கொடுக்கவில்லை. அதனாலேயே அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி தோல்வியடைந்ததும் ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்த அயர்லாந்துக்கு எதிரான தொடருக்கு முன்பாக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய அணியில் சூரியவன்சி களமிறங்கி ஒவ்வொரு போட்டியிலும் அதிரடியாக சிறப்பாக விளையாடியிருந்தார். அப்படி விளையாடியும் கூட அதிகாரப்பூர்வ அயர்லாந்து தொடரில் சூரியவன்சிக்கு ஆடும் லெவனில் இடம் கொடுக்கவில்லை. இந்த சூழலில்தான் அப்படிப்பட்ட ஒரு தவறை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலாவது இந்திய அணி நிர்வாகம் செய்யாது என்று எதிர்பார்த்திருந்தனர் இந்திய ரசிகர்கள். அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த இங்கிலாந்து தொடரும் தொடங்கியது. அப்படியாக நேற்றைய தினம் தொடங்கிய இந்த இங்கிலாந்து தொடரில் முதல் T20 போட்டி நேற்று இரவு இந்திய நேரப்படி 10 மணி அளவில் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் 7 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 1 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை இழந்தார். சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் அனைவருக்குமே தெரியும், எப்போதாவது அத்தி பூத்தது போலத்தான் ஏதேனும் ஒரு சில போட்டிகளில் விளையாடுவாரே தவிர மற்ற நிறைய போட்டிகளில் இவர் சொதப்பி விடுவார். இவருக்கு திறமை இருந்தாலும் கூட இவருக்கு நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பின்னர் இவருக்கு பிறகு களமிறங்கிய இசான் கிசான், திலக் வர்மா என இவர்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்து இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தனர். ஆனாலும் ஓப்பனிங் இறங்கிய அதிரடி பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா சூப்பராக விளையாடி வெறும் 24 பந்துகளில் 59 ரன்கள் வரை குவித்துவிட்டார். இவரை தொடர்ந்து இந்திய அணியின் தற்காலிக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் இந்த போட்டியில் சூப்பராக விளையாடி 68 ரன்கள் வரை எடுத்திருந்தார். பின்னர் இவரை தொடர்ந்து நம்முடைய சிவம் தூபேவும் வெறும் 21 பந்துகளை எதிர்கொண்டு 42 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட்டது. பின்னர் இந்த ஒரு இலக்கை சேசிங் செய்ய களமிறங்க நினைத்த இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமாங்க, திடீரென வருண பகவான் குறுக்கே வந்து இந்த போட்டி அங்கேயே முற்றிலுமாக தடைபட்டு போனது. நீண்ட நேரம் மழை நிற்காமல் பெய்ததால் இந்த போட்டி முடிவில்லாமல் நேற்றைய தினமே நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த போட்டியை பொறுத்தவரையிலும் போட்டி சமன் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் இந்த போட்டி சமனில் முடிவடைந்து விட்டது என்று நினைத்த போது இன்றைய தினம் இந்த போட்டி விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கப்பட்டது. ஆமாங்க, கிரிக்கெட் உலகில் இப்படி நடப்பது மிகவும் ஆச்சரியம்தான். அதாவது முக்கியமான உலகக்கோப்பை போட்டிகள் அல்லது மிக முக்கிய சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் என இத்தகைய போட்டிகளுக்குத்தான் ரிசர்வ் டே என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. அப்படிப்பட்ட போட்டிகளுக்குத்தான் ரிசர்வ் டே என்று அறிவிக்கப்பட்டு முதல் நாளில் எந்த இடத்தில் போட்டி தடைப்பட்டதோ அந்த இடத்திலிருந்தே மறுநாள் போட்டி நடத்தப்படும். ஆனால் இந்த இந்தியா இங்கிலாந்து போன்ற சாதாரண தொடருக்கு ரிசர்வ் டே என்று ஒரு விதிமுறை கிடையாது.
ஆனாலும் கூட நேற்று எந்த இடத்தில் போட்டி நிறுத்தப்பட்டதோ அதே இடத்திலிருந்து இன்று இந்த போட்டி வார்ம் அப் மேட்சாக தொடங்கப்பட்டது. அப்படியாக தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு சூப்பராகவே இங்கிலாந்து அணி விளையாடியது. அதன் பிறகு சரியாக 5வது ஓவருக்கு பிறகு நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியை வெற்றிக்கான பாதையை நோக்கி திருப்பிவிட்டார். ஏனென்றால் முதல் 5 ஓவர்கள் வரை இங்கிலாந்து அணி விக்கெட் ஏதுமின்றி 52 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஆகவே அந்த சூழலில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியது. நல்ல வேளையாக 6வது ஓவரை வீச வந்த நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அந்த நேரத்தில் 2 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தி இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தார். அதன் பிறகு வருண் சக்கரவர்த்தி கொடுத்த அதே நம்பிக்கையோடு மற்ற இந்திய பவுலர்களும் தொடர்ச்சியாக சிறப்பாக பந்து வீசி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தனர். இதன் காரணமாக கடைசி வரை போராடிய இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியையும் தழுவியது. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது முதல் 5 ஓவருக்கு பிறகு அபாரமாக மாறியது. மேலும் கடந்த தொடரான அயர்லாந்து தொடரில் தோல்வியடைந்ததற்கு பிறகு இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணியை எதிர்கொண்ட முதல் போட்டியிலேயே இந்திய அணி இப்படி ஒரு வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும். என்ன ஒன்று, இந்த ஒரு போட்டி நேற்றைய தினமே அதிகாரப்பூர்வமாக நடைபெற்றிருந்தால் இந்திய அணி வீரர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் அது கூடுதல் உத்வேகமாக இருந்திருக்கும். ஆனாலும் கூட நேற்றைய போட்டியின் முடிவு அதிகாரப்பூர்வ முடிவாக இருந்தாலும் நேற்று எந்த இடத்தில் போட்டி முடிந்ததோ அந்த இடத்திலிருந்தே இன்று மேட்சாக நடத்தி, அதாவது வார்ம் அப் மேட்சாக போட்டி நடத்தி போட்டியின் முடிவை ஓரளவுக்கு ரசிகர்களுக்கு காட்டியதற்கு ஐசிசிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த தொடரில் மட்டும் தற்காலிக கேப்டனாக செயல்படும் ஸ்ரேயஸ் ஐயரின் செயல்பாடுகள்தான் மீண்டும் ரசிகர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த தொடரில்தான் சூரியவன்சிக்கு பிளேயிங் 11இல் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் சமயத்தில் இந்த தொடரிலும் சூரியவன்சிக்கு பிளேயிங் 11இல் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு முடிவை அந்த அணியின் கேப்டன் தான் பெரும்பாலும் எடுக்க முடியும். அப்படி பார்த்தால் இந்திய அணியின் தற்காலிக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரின் முடிவுதான் இது என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் என்னதான் இந்திய பயிற்சியாளர் காம்பீரின் முடிவும் இதில் அடங்கியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இறுதி முடிவு என்பது கேப்டன் எடுக்கக்கூடிய முடிவுதான். ஆகவே சூரியவன்சிக்கு அணியில் இடம் கொடுத்துவிட்டு ஆடும் 11இல் தொடர்ந்து இடம் கொடுக்காமல் மறுத்து வருவது என்பது ஸ்ரேயஸ் ஐயருக்குத்தான் பேக் ஃபயராக மாறப்போகிறது. அதுவும் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட இந்த 3 பேரில் ஒவ்வொரு போட்டியிலும் ஒருவருக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு சூரியவன்சியை மாற்றி மாற்றி பயன்படுத்தி பார்க்கலாம். அப்படி பயன்படுத்தினால் கூட வாய்ப்பு கிடைத்த பிறகு சூரியவன்சி சரியாக விளையாடுகிறாரா என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வெறுமனே அணியில் மட்டும் வைத்துக்கொண்டு ஆடும் 11இல் சூரியவன்சி போன்ற பயங்கரத்தனமான அதிரடி பேட்ஸ்மேனை ஆடும் 11இல் சேர்க்காமல் பெஞ்சில் அமர வைப்பது என்பது கொஞ்சம் கூட சரியில்லை என்பதுதான் இந்திய ரசிகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டி மழையால் தடைப்பட்டதை பற்றியும், அதேபோல அந்த மழையால் தடைப்பட்ட போட்டியை அதே இடத்திலிருந்து வார்ம் அப் மேட்சாக நடத்தி அதில் இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு செய்ததை பற்றியும், குறிப்பாக சூரியவன்சிக்கு தொடர்ச்சியாக ஆடும் 11இல் இடம் கொடுக்காமல் மறுத்து வருவதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.